श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति सञ्चारपद्धति श्लोकं 277 पदेषु मन्देषु महत्स्वपि त्वं नीरन्ध्रसंश्लेषवती मुरारेः प्रत्यायनार्थं किल पातुके नः ஸ்வாபாவிகம் தர்ஷயசி பிரபாவம். பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, முராரேஹே, முரன் என்ற அசுரனுக்கு சத்ருவான பெருமாளுடைய, மந்தேஷு சிறியவைகளும், மகத்ஸ்வபி பெரியவைகளுமான, பதேஷு திருவடிகளிலே, நீரந்திர கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பிரியாமல் இருக்கின்ற, சம்ஸ்லேஷவதி சம்பந்தத்தை உடைத்தாயிருக்கின்ற, துவம் நீ, நக எங்களுக்கு, பிரத்யாயனார்த்தம் கில நம்பிக்கை உண்டு பண்ணுவதற்காகவன்றோ, ஸ்வாபாவிகம் ஸ்வபாவமாயிருக்கின்ற, பிரபாவம் பெருமையை, தர்ஷயசி காண்பிக்கின்றாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாளோட திருவடியை காப்பாற்றணுன்ற பொறுப்பு பாதுகைக்கு இருக்குது. அதனால் பெருமாளோட திருவடியானது சின்னதாக இருந்தாலும் இல்லை ரொம்ப பெருசாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி தன்னோட உருவத்தையும் அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி பாதுகையானவள் மாற்றிக்கிறாள். இப்போ வாமனனாக வந்தபோது சிறிய திருவடி, ரொம்ப சின்ன குழந்தை, அதனால் சிறிய திருவடி, பிரம்மச்சாரி, குட்டி பையன். அதே தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னும் போது பிறந்த குழந்தை, அதை விட இன்னும் குட்டி திருவடி. ஆக பிறந்த கிருஷ்ணனாக இருந்தாலும் வாமனனாக இருந்தாலும் அந்தந்த திருவடிக்கேற்ற மாதிரியான வடிவம் எடுத்துக்கிறா பாதுகாதேவி. அதே வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்தபோது பெரியவரா, அது எவ்வளோ பெரியவரா அப்படின்றது நம்மளால் அளக்கவே முடியாது. அவ்வளோ பெரியவரா அவரோட திருவடியானது வளர்ந்துண்டு போகும்போது அதுக்கு தக்க தன்னுடைய வடிவத்தை பாதுகையானவள் மாற்றிக்கிறான். இப்போது இருக்கிற அவதாரங்கள்லேயே ரொம்ப பிரம்மாண்டமான அவதாரம் அப்படின்னா வராக அவதாரத்தை சொல்லுவாள். ஏன்னா பெருமாள் வராக அவதாரம் எடுக்கும்போது அவரோட ரோமக்காலில் அந்த ஒரே ஒரு உரோமத்தில் இருக்கக்கூடிய அந்த காலில் அந்த ஒரு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஓஷன்னு சொல்லக்கூடிய சமுத்திரமானது தங்குமா. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட உருவமாக பெருமாளோட திருவடியில் இருக்கக்கூடிய அந்த சிலம்பில் பெரிய பெரிய மலை, இன்றைக்கி நம்ம எதெல்லாம் எவரெஸ்ட் பெரிய மலைன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மலையெல்லாம் பெருமாளோட திருவடியில் இருக்கிற சிலம்பில் ஒரு பரல் மாதிரி சைஸுக்கு பெரிய பெரிய மலையெல்லாம் இருந்ததுன்னா அப்போ பெருமாள் திருவடி எப்படி இருந்திருக்கும், அப்போ அந்த பெருமாள் எப்படி இருந்திருப்பார். அதனால் வராக அவதாரம் ரொம்ப பெரியவர்னு சொல்லுவாள். ஆக அந்த வராக அவதாரமாக இருந்தாலும் அதற்கேற்ற பாதுகையாகவும், பிறந்த கிருஷ்ணனாக இருந்தால் அதுக்கேற்ற பாதுகையாகவும் தன்னை அவள் மாற்றிக்கிறா. அப்படின்னும் போது இந்த மாதிரி பெருமாளால் தான் அவ்வளோ பெரிய உருவமும் எடுக்க முடியும், அவ்வளோ சின்ன உருவமும் எடுக்க முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பாதுகையை அவரோட திருவடியை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன பண்ணுற, சிறியவையும் பெரியவைகளுமான திருவடிகளிலே கொஞ்சம் கூட பிரியாமல் இருக்கின்ற சம்பந்தத்தை உடைய பாதுகையே நீயும் அதே மாதிரி இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளால் எப்படி எல்லாத்தையும் பண்ண முடியுமோ அப்போ ஒன்னாலையும் அது பண்ண முடியுன்றது எங்களுக்கு புரியறது. அதனால் பிரத்யாயனார்த்தம் கில நம்பிக்கை உண்டு பண்ணுவதாக உன்னுடைய பெருமையை எங்களுக்கு நீ காமிக்கிற அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இதில் இந்த சிறியதாகவும் பெரியதாகவும்ன்றது திருவடியை சொல்கிறதா ஒரு அர்த்தம். இன்னும் சில வியாக்கியானங்கள் எப்படி இருக்குன்னா, பெருமாளோட அந்த பரத்தத்துவம், அவர் எப்பேற்பட்ட பெருமாள், அவரோட அந்த பரத்துவத்தை நினச்சோன்னா அவர் அந்த ஆதிசேஷன் மேலே சயனிச்சுன்னு இருக்கும்போது ஆதிசேஷன் 100 யோஜனை அளவுக்கு மேலே விஸ்தீரணமாக இருப்பாராம். அப்பேற்பட்ட ஒரு ஆதிசேஷன் மேலே ஒருத்தர் சயனிச்சுன்னு இருக்கார்னா அவர் எவ்வளோ நீளமாக இருப்பார், எவ்வளோ அகலமாக இருப்பார், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார். அப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்த்தோன்னா, இப்போ வராகனை சொன்னமே, அந்த வராகனை ஒரு நிமிஷம் நம்ம கண்ணு முன்னாடி நினச்சி பார்க்குறோம்.
அந்த பரல்களில் இந்த மலைகள்லாம் இருக்குன்னா அந்த பிரம்மாண்ட உருவத்தை வானலாக நிற்கிற அந்த பிரம்மாண்டத்தை நினைக்கும் போது இப்படிலாம் யோசித்து பார்த்தோன்னா பெருமாள் கிட்ட போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஆதிசேஷன், வெள்ளையாக ஒரு ஆதிசேஷன், அதில் பெருமாள் வந்து சயனிச்சுன்னு இருக்காருன்னா அவர்கிட்ட ஓடி போன மாதிரியா நமக்கு ஆசையாக இருக்கும். அதனால் பெருமாளுக்கு கிட்ட நெருங்கவே நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரி பெரியவராகவும் அவருக்கு இருக்க தெரியும். சிறிய பெரியன்றத வெறும் திருவடிகளாக மட்டும் சாய்க்காமல் வியாக்கியார்த்தாக்கள் அவருடைய பிரம்மாண்டத்தையும் சாய்க்கிறார். அப்பேற்பட்ட பெரியவராக பெருமாளுக்கு இருக்க தெரியும். ஆனால் அதே பெருமாள் இந்த ஒன்றுமே தெரியாத எடக்கை விளக்கை தெரியாத இந்த ஆய்ச்சியர்கள் மத்தியில் வந்து மாடு மேய்ச்சு அவாக்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி திட்டும் உதையும் வாங்கி ஆனால் ஊருக்கே செல்ல பிள்ளையாக இருந்து அப்பேற்பட்ட நம்மளோட கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சுலபராக ஆயிடுறார். அந்த பெருமாள் அப்படின்னு நினச்சா பயமாக இருக்குது, இந்த பெருமாள் அப்படின்னு நினச்சா நமக்கு ரொம்ப சுலபராக இருக்கார் இவர். ஆக பெருமாளுக்கு எப்படி 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் உண்டோ, 2 விதமான ஒரு அந்த மாதிரியும் அவருக்கு இருக்க தெரியும், இப்படியும் இருக்க தெரியுன்றது உண்டோ, அதே மாதிரி பாதுகாதேவிக்கும் உண்டு. ஏன்னா வேதங்களோட தலையில் சிரோபூஷணமாக இருக்கிறவ யாருன்னா பாதுகைன்னு இப்போ நம்ம ஸ்லோகத்திலேயே நம்ம நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ அந்த ஊரே கொண்டாடுற இந்த பிரம்மாலேருந்து ஆரம்பித்து மொத்த தேவர்கள், அஷ்டவசுக்கள், 33,000 தேவர்கள், அத்தனை பேரும் பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்மா சிவன் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடியவள் யார் அப்படின்னா பாதுகதேவி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும்போது ஐயோ அவ்வளோ பெரியவளாக இருக்காளே, நம்ம அவகிட்ட போய் எப்படி அவளை அணுகிறது அப்படின்னு நமக்கு பயமாக இருக்கிற சமயத்தில் நம்மளோட தலையிலையும் ஸ்ரீசடகோபமாக ஓடி வர நான் வந்து நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ தள்ளியெல்லாம் இல்லை, நான் உன்னை சேர்ந்தவோ தான் அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி அந்த சௌலபியத்தோட அவள் நம்மளோட ஸ்ரீசடகோபமாக நம்மக்கிட்டேயும் வரா. வேதத்தோட தலையில் சிரோபூஷணமாக இருக்கிறவோ நம்மளோட தலையிலையும் சடகோபமாக இருக்கா அப்படின்னா அந்த பெருமாள் திருவடி மாதிரியே அந்த பிரபாவமானது பாதுகைக்கும் உண்டு. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் பாதுகைக்குமே உண்டு. அப்பேற்பட்ட பாதுகை இதோ நமக்காக, நம்மளுக்காக இங்கே கோவிலில் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு சன்னதியிலையும் நமக்காக இருக்கா அப்படின்னும்போது நமக்கு அவளுடைய அந்த பிரபாவத்தை சுவாமி ரொம்ப அழகாக எடுத்து காட்டுற. போன ஸ்லோகத்தில் பெருமாளுக்கு எப்படி வியூகம் ஆணுபூர்வி எல்லாம் உண்டோ அதே மாதிரி பாதுகைக்கும் உண்டு அப்படின்னு சொன்னார். இப்போ பெருமாளுக்கு எப்படி அந்த சிறிய திருவடி பெரிய திருவடின்னு அவர் நினச்ச உருவத்தை எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பாதுகாதேவியாலையும் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால பெருமாளே நீர் வேற பாதுகாதேவி வேற இல்லை, உம்மால் என்ன பண்ண முடியுமோ அது எங்கள் பாதுகாதேவியாலையும் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாகவும் நிர்தாரணம் பண்ணுறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.